ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். உஷாராடுறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லி எச்சரித்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் வாலிப சகோதரனா சகோதரியாக இருந்தீங்கன்னா, இந்த பிசாசு இருக்கான் தெரியுமா, நம்மளை பாவத்தில் உள்ள வச்சு ஒரு கில்ட்டி கான்ஷியஸை கொடுத்து ஆண்டவர்கிட்ட சேர விடாமல் திரும்பி அந்த பாவத்திலேயே தள்ளி நம்மளை அக்கிரமக்காரனா அப்படியே ஒரு அயோக்கியனாக காட்டி இந்த உலகத்துக்கு வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பான். ஓகே, ஏன்னா இந்த வாலிப காலத்தில் நம்மளும் ஆண்டவருக்காக எழுந்து எதனா சாதிக்கணும்னு நினைப்போம். அந்த டைமில் தான் என்ன பண்ணுவோம், இவன் நம்மளை எப்படின்னா கீழே இழுப்பான். ஈவன் சம்டைம்ஸ் நானுமே ப்ரீச் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகி கீழே விழும்பொழுது அப்படியே என்னை புல் பண்ணுவான். வந்துரு, நீலாம் எதுக்கு ப்ரீச் பண்ணுற. சம்டைம்ஸ் நானே நினைப்பேன், எதுக்குடா ப்ரீச்லாம் பண்ண ஆண்டவரே, என்னால் முடியல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் கிவ் அப் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கேன். நிறைய வாட்டி ஒரு நாள் நான் வார்த்தையை போகிற ஷேர் பண்ணுறேன், நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். பட் ஆண்டவர், தம்பி என்னை விட்டு போயிட்டுனா அடிப்படுவேன். ஏன்னா ஒருத்தர் தான் நம்மளை படித்தவர், பாதுகாக்கிறவர் அவர் தான். பிசாசு கூட்டமே படுமொழியில் தான் தள்ளுவான். ஓகே, நீங்கள் நான் வார்த்தையில் ஷேர் பண்ண ஒரு சில காரியங்களை தெளிவுபடுற வார்த்தைக்குள்ளே போயிடலாமா? 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாரு, சாட்சியாரு அப்படின்னு சொல்கிறார். சிம்பிளாக எல்லாத்துலேயுமே எதனா ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் பண்ணி எதனா ஒரு விஷயத்தில் ஆவிலனா பரிசுத்தமாக இருக்கணும். ஓகே, பரிசுத்தத்தை எடுக்கிறதுக்காக எதனா தப்பான காரியங்களை நம்ம பண்ண வைப்பான். அன்பாக இருக்க விட மாட்டோம், திடீர்னு கோவப்பட்டுருவோம், விசுவாசத்தை இலக்க வச்சுருவான். நீலாம் வேஸ்ட்டு, ஆண்டவரெலாம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்களை விழ வைப்பான். நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டீங்கனாலே இந்த எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணி உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அதிக வல்லதாக இருக்கார். புரியுதா? புரியா? திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாங்க மீண்டும் கத்திரிக்கு சோத்திரம் மாமன் இல்லையா? லவ் யூ.